ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் டம்ளா. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயரான ஒரு ஃபைட்டிங் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பட் யார்ரா இவன் கோமாளின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரஜின் பண்ணது தான் சொல்றேன். பிரஜின பார்க்க தான் இப்படி தோணுச்சு. பிகாஸ் சாண்ட்ராவுக்கு வந்து தன்னோட வைஃப்காக அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பொருள் மாரி கதைக்கிறாரு. தன்னுடைய வைஃப் என்ன தாங்க கேம் ஆட தான் வந்து நாங்க வந்து இண்டிவிஜுவலா தான் கேம் விளையாடுறோம். நீங்க வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் செய்றாங்கன்னா, அதை என்னிடம் வந்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரமோடவே ஃபைட் பண்றது. அவங்க அப்படியா நடக்குறாங்க. நம்ம வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த கேம் வந்துட்டு விளையாடிக்க பிளான் பண்ணி ஒவ்வொரு காயா நகர்த்தி நகர்த்தி பயங்கர இருக்கிறதுலயே குரூப்பிசம் பண்றதுன்னா இவங்க தான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பயங்கரமா ஒப்போனன்ட்ட வந்துட்டு டேமேஜ் பண்றதுல இவங்க தான் முக்கியமா இருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்துட்டு இத சொல்லி காட்டுனா, எங்களுக்கு விக்ரம் வந்துட்டு பழி வாங்குறான்னா, விக்ரமுக்கு எதிரா வந்துட்டு இது பண்றாரு. அப்ப இதில வந்துட்டு விக்ரம்கிட்ட வந்து பிரஜின் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப நானும் என்னோட வைஃபோட வந்து கேம் விளையாடுறது தான் இப்படி கதைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா, உங்களுக்கு நான் 10 நிமிஷம் ரிக்வெஸ்ட் பண்ணி பிக் பாஸ்ட்ட கேட்டு தான் நான் கதவ தொறந்து வைக்கிறேன். நீங்க போயிட்டு உங்களோட வைஃப கூட்டிக்கொண்டு வந்துட்டு கேம் விளையாடுங்கன்னு. தேவையா? இது இல்லாம இவர் எது பெரிய இவர் வந்துட்டு யார் விஜய் சேதுபதியா? இவருக்கு இந்த மாரி நினைப்பா? நான் இவர் சொன்னா பிக் பாஸ் வந்து கதவு தொறந்து விட்டுருவாரு. வந்து இவர் போயிட்டு நான் வீட்ட போயிட்டு வரலாம்ன்னு நினைக்கிறாரா? இது நடக்கவே நடக்காத விஷயத்த எதுக்கு இந்த தேவையில்லாத கதை? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் சளைச்சது இல்ல. ஆனா விக்ரம் வந்து கூலா தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாரு. அதிகமா கத்தாம. அப்படியா? எனக்கு வந்து தைரியம் இல்ல. நீங்க போயிட்டு ரெக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு என் வைஃப கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயும், இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, பின்னால கதைக்காத விக்ரம் உடனே கேட்டேன். இதுல என்னன்டா, நான் அதுக்கு முன்னால நிக்கிறேன். முன்னாலயே கேட்கிறேன். நீங்க வந்து கதைங்க அப்படின்னா, முன்னுக்கு தான் நிக்கிறேன். பின்னால எங்க கதைக்கிறேன்னு சொல்லிவிட்டு விக்ரம் வந்து நோஸ்கட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. சாண்ட்ரான் பிரச்சனை. பயங்கரமா தேவையில்லாத வேலைகள் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவர் செய்றதே இந்த நீ புடுங்குற எல்லாமே தேவையில்லாத ஆணி என்ற மாதிரி தான் இவங்க செயல்பாடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபைட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.